இது என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பார்ப்போம். தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்றுதான். தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் அடையாளமாக இன்று வரை 2000 நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடந்திருக்கின்ற உணவுகளில் ஒன்றுதான் இந்த தோசை. முதல் இந்தியாவிலால் உருவானது. முதல் இலங்கைக்குள்ளே தோசை வந்ததுன்னு சொன்னால் திருவோணமலையில் ரிங்கோவில் தான் அந்த இந்தியா தோசை, இந்திய தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட தோசை ரிங்கோவிலை தயாரித்தார்கள். அரிசி மாவில் மட்டும் ரிங்கோவில் தயாரித்த பிறகுதான் எங்கட ஈழத்தமிழர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால், அரிசி மாவில் தயாரித்த தோசையை மட்டும் பார்க்காமல் இதோட முக்கியமான ஒரு தானிய வகையான உளுந்தை சேர்த்தார்கள். உளுந்து சேர்த்து ஆரோக்கியமாக இருக்கும் என்று உளுந்தை சேர்த்தார்கள். அதுக்கு பிறகு இன்று வரை தொடர்கிறது தமிழர்களின் உணவுகளில் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட இந்த தோசை. இந்த தோசை மேலே எல்லோருக்கும் பிடிக்கும். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரே உணவு இந்த தோசை. சரி, அன்றைய நாங்கள் செய்து நாங்கள் அசுமா சின்ன வீடியோ போடுறோம், பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. உண்மையிலே இதில் என்ன விடயம்னு சொன்னால், தோசை கன வகை இருக்குது. நெய் தோசை இருக்குது, வெங்காய தோசை இருக்குது, மசாலா தோசை இருக்குது. ஆனால் நாங்கள் செய்த இன்றைக்கு எண்ணெய் தோசை. எண்ணெய் தோசை நாங்கள் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சம்பல். இங்கே பாருங்க, சம்பல் செம்மையாக இருக்கும். மிளகாயை வறுத்து இடித்து புளியெல்லாம் தேசி புளியெல்லாம் விட்டு செய்த சம்பல் காலை உணவு. நான் கொஞ்சம் கூட செய்தாங்க. என்ன சொன்னால் எங்களோட அம்மா வீட்டை தான் செய்தது. நிறைய பேர் சாப்பிட வேண்டியிருந்தபடியாக கொஞ்சம் கூட செய்தாங்க. அந்த செய்த வீடியோ சுருக்கத்தை போகிறோம் பாருங்கள். உண்மையில் இந்த தோசைன்றது நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், தோசை நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்லி. ஆனால் இது எப்படி உருவானது, எங்கே உருவாக்குறேன்னு சொல்லி கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில் தமிழனால் தயாரிக்கப்பட்டது. பண்டைய கால தமிழனால் தயாரிக்கப்பட்டதான் இந்த தோசை. அதுவும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இலங்கையில் தான் அது மெருகூட்டப்பட்டது. உளுந்தெல்லாம் போட்டு, தானிய வகை உளுந்தை போட்டு சிறப்பாக செய்த தோசை இருந்தால் இலங்கையில் தான். ஆனால் தோசை ஆரம்பித்தவன் தமிழன் வரலாறு கூறுகின்றது. சரியா, தோசையை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நீங்கள் அதை சாப்பிடுங்க நினைப்பீங்கள். மேலே இந்த தோசையை கண்டுபிடிச்சவன் யாரும் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ ஒரு விளங்கி இருக்கும். அங்கடியாக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தோசையின் சம்பளம் வேறு. அதுவும் பக்கத்தை சுடச்சுட இன்னும் சாப்பிடணும் சொல்லி வேலை இல்லை. அப்போ இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கிறது, எப்படி சுட்டுன்ற சம்பத்தை காட்டுறேன். கிராமத்து முறைப்படி சுட்டுறது. ஈழத்தமிழன் பண்டைய காலத்து முறைப்படி விறகடுப்பில் சுட்ட தோசை தான் இந்த தோசை. இப்போ கேஸ், ரைஸ் குக்கர், கரண்ட் அடுப்புலாம் வந்துடுது. என்னத்தில் சுட்டாலும் விறகடுப்பில் சுட்டு இப்படி வாழை இலையில வச்சு இந்த சம்பளோட சேர்த்து சாப்பிட்டால் அது வேற 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 லெவல். ஓகே, வீடியோ பாருங்கள். அதே போல் சின்ன சின்ன வீடியோ போடுவோம், சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா வீட்டை தோசைன்னா அம்மா சுட்டாலும் இன்னும் பெருசாக இருக்கும். அம்மா வீட்டு தோசை இப்போ வீட்டில் சாப்பிட்றோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் இருக்குது தோசை. இதில் கன தோசை இருக்குது. அம்மா அன்றைக்கி என்ன தோசை சுட்டவா சட்டப்படி இருக்குங்க. நேரம் மாதிரி பிரியா சும்மா மடிக்க பிரியுது தோசைங்க. அதுதான் முறியுது அப்படி தோசை. அப்படி தான் இருக்கும் தோசை. உளுந்து நிறைய போட்டு வடிவாக சொல்லுவேன். வாங்க இந்த வீடியோ பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்த்து உங்களை ஆதரித்தாங்க. தோசைக்கு முக்கியமான பொருளாக இருப்பது உளுந்து. உளுந்து 2 உளுந்து இருக்கு. கருப்பு உளுந்து இருக்கு, வெள்ளை உளுந்து இருக்கு, கோதை நீக்கிற உளுந்து இருக்கு. நாங்கள் உளுந்து இது கோதுள்ள உளுந்து. கோதை நீக்கிற கழுவ வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன சொன்னால் அப்போ இந்த உளுந்து தான் டேஸ்டான உளுந்துன்னு சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் இதைத்தான் வேண்டினாங்கள். கொஞ்சம் சரியாக கழுவ நீட்டாக கழுவி கொண்டிருக்கிறோம். இது வெள்ளமாக நல்லா அவிக்கிறோம். அதாவது நல்லா அவியணும், ஒரு அவியணும். அப்போ நாங்கள் அவிக்க கொண்டிருக்கிறோம். வெள்ளமாக அவித்தமாக தான் இருக்க போகிறது. அப்போ நாங்கள் மாவு தேவைக்கிற மாதிரி எடுத்து நல்ல விறகடுப்பை நல்லா நீட்டாக அவிச்சு கொண்டிருக்கிறோம். அவிய வேணுமா அதை செய்து நல்லா அவிந்த பிறகு அதை நாங்கள் அரிக்க வேணும். அரிப்பில் உள்ள நீட்டை அரிக்க வேணும். அரிச்சு எடுத்தால் தான் நீட்டாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். அப்போ நல்லா அரிக்கிறோம். நல்லா கழுவி ஊற வைத்த உளுந்தை அரைச்சி பேஸ்டாக்கி அந்த மாவோட சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. சேர்த்து வைக்கணும். அப்போ மா புளிக்கும். அப்போ மாவை சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கோம். நல்லா சேர்க்க வேணும். உளுந்து உளுந்து அரைச்சி உளுந்த வெள்ளமாவில் சேர்த்து கலக்கும் போது அதோட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நல்லா இருக்கும். தேங்காய் பூ நாங்கள் கொஞ்சம் போட்டாங்க. தேங்காய் பூ திருவி போட்டாங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா சேர போகணும். சேர்த்து கொண்டு இருக்கிறோம். சேர்த்து தான் புளிக்க வைக்க வேணும்.
மாவை அப்படி சேர்த்துட்டு இது இங்கே வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் தான் எடுத்தாங்க. சின்ன வெங்காயம் தாளித்து போட்டு தண்ணி போகணும். வெங்காயம் கொஞ்சம் மேற்கே உடைச்சி வச்சு செத்த மிளகாயம் உடைச்சி தாளித்து போட்டு வைக்க வேண்டிய. அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்து கொண்டு செத்த மிளகாயம் வெங்காயம் உடைச்சி அது சின்ன சின்ன வட்டி வைக்க வேண்டிய தேவை வந்து வச்சு வைக்கிறோம். சரியாக முதல் நாள் 2 மணிக்கு நாங்கள் வச்சு நாங்கள் அடுத்த நாள் விடிய 4 மணிக்கு இப்படி நீட்டாக வந்து பொங்கி இருந்து புளிச்சு போயிருந்தது. அப்போ தான் நாங்கள் சொல்ல போகிறோம். பாருங்கள் அதுக்கான ஏற்பாடு எப்படி நடக்குதுன்னு சொல்லி அதோட நாங்கள் வெங்காயம் மிளகாய் டக்குனு தாளிக்கிறோம். இருக்க வச்சு வட்டி வச்சு தாளித்து போட்டு இது சம்பலுக்கான மிளகாய் நாங்கள் தாளிக்கிறோம். சம்பல் அடிக்கிறோம். அதுக்காக மிளகாய் ஏற்கனவே நாங்கள் தாளிச்சோடு சேர்த்து தாளிக்கிறோம். சம்பலுக்கு நல்லா தாளித்த வெங்காய மிளகாயை நாங்கள் சேர்த்து இந்த மாவோடு சேர்ந்து கலக்கணும். அப்போ சுவையாக இருக்கும் தோசை. தோசைக்கு இன்னும் சுவையை ஊட்டுவது வந்து இந்த இடி சம்பல்னு சொல்கிறது. வெங்காய மிளகாய் எல்லாம் தாளித்து வறுத்து போட்டு இடிக்கிற சம்பல் தான் சம்பல். சம்பல் ரெடி ஆகிட்டுது. தோசை சுட போகிற பண்ணி பாருங்கள். இதுதான் சம்பல். சூப்பராக இருக்குது. ரைட், தோசை ரெடி ஆகிட்டு பாருங்கள். உண்மையாக இன்னொரு நீட்டாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கா வரகாட்டுப்புள்ள சுடுற தோசை. உண்மையில சட்டப்படி தான் இருக்கும். இது முதலாவது தோசை ரெடி ஆகுது. நான் தான் சாப்பிட போகிறேன் ஃபஸ்ட் டைம். பாருங்கள் அப்படி இருக்கிற தோசை நல்லா புளிச்சுன்னு சொன்னால் அப்படி கண் மாதிரி வரும். பாருங்கள் அப்படி ஓட்டி ஓட்டியாக இருக்குல்ல, அதுதான் மெயினாக இருக்கும். அந்த ஓட்டி வரும் நீட்டாக இருக்குது தோசை. பாருங்கள் அப்படி இருக்கிற எடுக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மடிஞ்சு சோர்ந்து மற்ற பக்கம் தண்டவாளி அப்படியே மடிஞ்சு சோர்ந்து இருக்கு. ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா.